Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜெயிக்கான ப்ரீவியஸ் கொஷின் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். டெய்லி 9 PM வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ ரீசெண்டாக பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான எல்லாமே டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சிமெண்ட், ஸ்டோன், லைம், வாட்டர், அக்ரிகேட் இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ காங்க்ரீட்டில் ஒரு பார்ட் கவர் பண்ணிட்டோம். காங்க்ரீட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ டிம்பர் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பிரிக்கு, அப்புறம் 1 by 1 காங்க்ரீட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆர்ஆர்பி ஜெயில அரௌண்ட் 2000லேருந்து இப்போ லாஸ்ட் 2023 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்க போகுது. ஓவராலாக அதில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 50 டேஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஆல்ரெடி ஒரு 6 to 7 days வந்து போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை மட்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு நம்பி இருந்தாலே போதும். நீங்கள் வந்து வேறு எதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆர்ஆர்பி ஜெயிக்குன்ட்டு இதை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த டாபிக் போய் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எது கொஸ்டின் ஏரியா, எது வந்து உங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ஐடியா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கே தெரிய வரும், ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஸோ சும்மா ஒரு வேஸ்ட்டாக விளாண்டுட்டு தேவையே இல்லாத டாப்பிக்கு கூட உட்காந்து முட்டி படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால தான் உங்களுக்கு இது ஆர்ஆர்பி ஜெயிக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிகாஸ் சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் சேம் தான், கொஸ்டினோட டெப்த்து தான் வேரி ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிம்பர் டாபிக், ஓகே. ஸோ அரௌண்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும். பட் அதுலேயே ஆன் தி ஹோலாக வந்து அந்த டாபிக் கவர் பண்ணுற மாதிரி சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ ஆல்சோ இதுக்கான கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஆர்பி ஜெயிக்கான கிளாஸஸ் வந்து பொறியாளன் பேட்ச் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான CBT 1 கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. CBT 2 வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. விச் மீன்ஸ் சிவில் பேப்பர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு இந்த மந்த் எண்டு ஒரு மந்த் மிட் மேலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் மோஸ்ட்லி ஜனவரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல் போர்ஷனையும் கவர் பண்ணி வித் ரிவிஷனோடைய கவர் பண்ணிடலாம், ஓகே. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், the wood preservative creosote is derived from. ஸோ கிரியோசோட் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கிரியோசோட் வேர்ட் மட்டும் இல்லை, அந்த கிரியோசோட்டே ஓவராலாக வந்து எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இட் இஸ் ஃப்ரம் ஆப்ஷன் ஏ, ஓகே, வுட் ஆர் கோல்லேருந்து எடுக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ இந்த கிரியோசோட் ஆயிலை வந்து நமக்கு டிம்பரில் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிரியோசோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நார்மலி இது வந்து ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மெயின்லி ஃப்ரம் இதுன்னு சொல்லுவாங்க, என்னென்னா உங்களுக்கு தார் இருக்குல்ல, தாரை வந்து தாரோட கடைசி பகுதின்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப டிஸ்லைட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறது தான். மெயினாக இது வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்காக வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ நிறைய ஜெர்ம்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு டிம்பர் மேலே வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆர் பிளாக் லிக்விடில் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரேராக இது வந்து வாட்டரால் அஃபெக்ட் ஆகலாம், ஓகே. ஸோ இது வந்து இன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்டீரியராக வந்து யூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா. இதான் வந்து ஓவராலாக கிரியோசோட் பார்த்தினா கண்டென்ட்டு. 2007 கேட்ட கொஸ்டின். Next question, the solution of salts from the soil absorbed by the trees. The solution of salts from the soil absorbed by the trees which becomes a viscous solution due to loss of moisture and action of carbon dioxide is known as, that is called, so சாப் கண்டென்ட். சாப்னாலும் வாட்டர் தான், பட் ஃபுல்லி வாட்டராக இல்லாமல் ஒரு மாய்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் வந்து சாப்புன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ சாப்புங்கிறது ஒரு ஃப்ளூவிட் கன்சிஸ்டன்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ த்ரூ அவுட் அந்த பிளான் எல்லாமே நமக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. பட் அதில் வந்து நமக்கு அதுக்கான ஒரு நியூட்ரியன்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ சாரி, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பை வந்து டியூ டு லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து ஒரு ரிஸ்கஸ் சொல்யூஷன் மாதிரி நமக்கு கிடைக்கிது ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியில், தட் இஸ் கால்ட் சாப் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ ஆப்ஷன் டி
இதே பித்துனா என்ன? பித்துங்கிறது ஒரு இன்னர் மோஸ்ட். உங்களுக்கு டிராயிங் காமிக்கிறேன். யா, திஸ் இஸ் பித் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பித்து. ஓகேங்களா? இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் போர்ஷன் சொல்லுவோம். இதில் தான் அதோட மெயின் உயிரே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ட்ரீயோட உயிரே வந்து அந்த சென்ட்ரல் போர்ஷன் தான். ஓகேங்களா? அதுதான் வந்து செல்லுலார் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதோட பிளான்ட்டோட நூரிஷ்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு கேம்பியம் பார்க். இதெல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னர் பார்க்கு. அதாவது பார்க் அப்படின்னா அந்த மரத்தோட அந்த கடைசி மரத்துக்குள் இருக்குல்ல, அதோட இன்னர் லேயரை வந்து இன்னர் பார்க்குன்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் லேயரை அவுட்டர் பார்க்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பித்தை சரவுண்ட் பண்ணி இருக்கிறது என்ன அப்படின்னா ஹார்ட் வுட்டு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சாப் வுட்டு, நம்ம பார்த்தோம்ல சாப் வுட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா கேம்பியம் லேயர். இதுதான் கேம்பியம் லேயர். அப்புறம் அந்த உள்ள அப்படி நமக்கு ரேஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, இப்படி ரிங்காக போகுதுல்ல, இதை வந்து மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் வுட்டுங்கிறது என்னது? ட்ரீயோட டெட் போர்ஷன். ஓகேங்களா? நல்லா டார்க் கலரில் இருக்கும். இதுதான் நமக்கு அந்த டிம்பருக்கான ஒரு ரிஜிடிட்டியும் டியூரபிலிட்டியும் வந்து கொடுக்குது. ஓகே. அண்ட் தென் சாப் வுட்டு இப்போ தான் பார்த்தோம். நமக்கு ஆல்ரெடி என்ன அப்படின்னா உங்களுக்கு கலர் பொறுத்த வரைக்கும் லைட் கலராக தான் இருக்கும். உங்களுக்கு க்ரோத் அந்த டைம் உள்ள ரீசன்ட் க்ரோத் வந்து நமக்கு அதில் கிடைக்கும். ஓகேங்களா? நார்மலி சாப் வுட்டில் வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் வாட்? ஹார்ட் வுட்டுக்கும் கேம்பியம் லேயருக்கும் இந்த இருக்கு. ஹார்ட் வுட் இருக்கா? ஸோ ஹார்ட் வுட்டுக்கும் இந்த கேம்பியம் லேயருக்கும் இடையில உள்ளதுதான் என்னது? இந்த சாப் வுட்டு. ஓகே. கேம்பியம் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு சாப் தான். உங்களுக்கு சாப் வுட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சாப் கண்டென்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்? கேம்பியம் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அவுட்டர் பார்க் ஆல்ரெடி பார்த்தோம். நமக்கு அந்த பார்க் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டர் செல்ஸ் ஆட்டு உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். அண்ட் தென் மெடுலரி ரேஸ். மெடுலரி ரேஸுங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆனுவல் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆனுவல் ரிங்ஸ் தான் நமக்கு என்னது? அதோட அந்த ட்ரீயோட ஏஜை வந்து நமக்கு டினோட் பண்ணக்கூடியது. ஓகே. ஆனுவல் ரேஸ் வச்சு தான் நமக்கு வந்து ட்ரீஸோட ஏஜை வந்து நமக்கு வந்து கவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஷார்ட் ஃபார்முக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா எதுக்கப்புறம் எது வரும்? பித்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஹார்ட்வுட் வரணும். ஹார்ட்வுட்டுக்கு அப்புறம் வந்து சாப்வுட் இருக்கணும். சாப்வுட்டுக்கு அப்புறம் வந்து கேம்பியம் லேயர் இருக்கணும். கேம்பியம் லேயருக்கு அப்புறம் இன்னர் பார்க்கு. இன்னர் பார்க்கு அப்புறம் அவுட்டர் பார்க்கு இப்படின்ட்டு இருக்கணுங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்முக்காக பிஹெச் ஸ்கேல். பினா பித்து, ஹெச்னா ஹார்ட்வுட்டு, எஸ்னா சாப்வுட்டு, சினா கேம்பியம் லேயர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், third one. Pick up the correct statement from the following method of sawing timber. ஸோ ஒரு டிம்பரை வந்து பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட். ஓகே. ஆர்ஆர்பி 2010 கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஆக்சுவலி டி. ஓகே. எல்லாமே கரெக்ட் தான். டேஞ்சென்ஷியல் மெத்தடுங்கிறது ஆனுலர் ரிங்ஸுக்கு டேஞ்சென்ஷியலாக கட் பண்ணுறது டேஞ்சென்ஷியல் மெத்தட்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மாதிரி உங்களுக்கு 4 குவார்ட்டர்ஸாக, ஓகே, ஸோ 4 குவார்ட்டர்ஸாக கட் பண்ணி அதோட ஆனுவல் ரிங்ஸும் வந்து விச் இஸ் நாட் லெஸ் தென் 45 டிகிரிங்க மாதிரி பார்த்துக்கணும். அதை வந்து குவார்ட்டர் ஸ்விங் சாயிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் கட் அவுட் ஆஃப் குவார்ட்டர் லாக்ஸ் பேரலல் டு மெட்லர் ரேஸ் அண்ட் தென் பெர்பெண்டிகுலர் டு ஆனுவல் ரிங்ஸ். அதை வந்து அதாவது இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டே போகிறது அதை வந்து ரேடியல் சாயிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இமேஜ் காமிக்கிறேன். இதுதான் ஆர்டினரி சாயிங். இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டே வருது ஆர்டினரி சாயிங். குவார்ட்டர் சாயிங்னா இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு போகிறது குவார்ட்டர் சாயிங். டேஞ்சென்ஷியல் சாயிங்னா இப்போ நமக்கு அந்த ஒரு சாப் இருக்குன்னா அந்த லேயர் அப்படி நமக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த லேயரை இப்படி டச் ஆகி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். அதை வந்து டேஞ்சென்ஷியல் சாயிங் சொல்லுவோம். ரேடியல் சாயிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி கட் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1 minute. இதில் உள்ளதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டிம்பர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சாயிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் சாயிங். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் விட. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி லைஃப் ஆஃப் டீக்வுட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இஸ் யூஸ்வலி டேக்கன் டு பி. டீக்வுட் பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 40 years. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தி மோஸ்ட் வேல்யூபிள் டிம்பர் மே பி obtained ஃப்ரம். ஸோ என்னது ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம், 40 வருஷத்துக்கு டீக் வுட் தான் நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபர்னிச்சருக்குலாம் கூட யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தோம்னா ஷிஷம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். பட் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவும் வேல்யூபிளாகவும் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டீக் தான். ஓகேங்களா. அண்ட் இதே வந்து ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி என்னதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டியோடர். இதுக்கு ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நமக்கு ரயில்வே இன்ஜினியரிங் எக்ஸ்பெக்ட்ங்கிறப்போ கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The timber having maximum resistance against white ants is obtained from what? ஸோ ஒயிட் ants வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு டிம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, டீக். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைலி நேச்சுரல் ஆயில் அண்ட் சிலிக்கா கண்டென்ட் எல்லாமே இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரென்தனாகவும் இருக்கும். க்ளோஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஆன்ஸ் எதுவும் வர முடியாது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹார்டஸ்ட்டாக ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ சன் ரெயின் இதுலேயும் கூட பெருசாக எஃபெக்ட் ஆகாது. அதனால தான் டீக் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட்டு 40 years வருது. அட் த சேம் டைம் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டஸ் தி சீசனிங் ஆஃப் டிம்பர் ஹெல்ப்? டிம்பர் நம்ம சீசனிங் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது? ஆப்ஷன் பி. இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் டிம்பர். மெயின்லி ஸ்ட்ரென்த்து அண்ட் டியூரபிலிட்டிக்காக தான் சீசனிங் பண்ணுறோம். வெயிட்டு கூடாது, குறைய தான் செய்யும். ஏன்னா அதில் உள்ள சாப் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே, சாப் கண்டென்ட் சொல்ல முடியாது, வாட்டர் கண்டென்ட், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம சீசனிங்கிற ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து லெஸ் ஆக தான் செய்யும். அதில் இருக்க அந்த வாட்டர் வெயிட் வந்து லெஸ் ஆக தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, ஒன்லி இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர். ஓகே, இது வந்து RRB 2012 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த சீசனிங் டைப்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட பொறியாளர் பேட்ச்சில் உள்ள அந்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் கொண்டு வர முடியாது. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸில் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ கொஞ்சம் பேசிக்கான கண்டென்ட் எல்லாமே பார்ப்போம். இன்டெப்த்தாக எல்லாத்தையுமே நம்ம வந்து பேட்ச்சில் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The piece of sawn timber whose dimensions do not exceed 5 cm either in breadth or in thickness is known as. அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிம்பர் போர்ஷனோட பிரெத்தும் சரி திக்னஸும் சரி இது ரெண்டுமே 5 cm கூட போகக்கூடாது. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேட்டன். ஓகே, பேட்டன் தான் வந்து நமக்கு ஒரு பேட்டர்னுங்கிறது என்னது, ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வுட் தான். ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்கிறோம். அது வந்து 5 cm மேலேயும் போகக்கூடாது ஃபார் போத் அ பிரெத் அண்ட் திக்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏஜ் ஆஃப் அ ட்ரீ மே பி அசர்டைன்டு பை. ஆல்ரெடி பார்த்தோம் ஆனுவல் ரிங்ஸ். அந்த ஆனுவல் ரிங்ஸ் வச்சு தான் நமக்கு அந்த ட்ரீயோட ஏஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி. Next question. The outer protective layer of a tree is. So outer protective layer of a tree. Tree oda outer protective layer என்னது? That is pith. Actually வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். pith. ஓகேங்களா, pith தான் உங்களுக்கு outer protective layer. ஏன்னா அதில் தான் எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால இந்த மாதிரி குட்டி குட்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அதை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னது? இந்த பித்து தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி ஹார்டஸ்ட் வுட்? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ரொம்ப ஹார்டஸ்ட் வுட்னா என்னது? ஷிஷம். ஆப்ஷன் பி. 2015 கேட்டிருக்காங்க. டீக் தான் உள்ளதுலே வந்து மோஸ்ட் வேல்யூபிள் வுட் ஃபார் மெயின்லி ஃபார் என்னது? ஃபர்னிச்சருக்காக. உள்ளதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் எது? ஷிஷம் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹார்ட் வுட் ட்ரீ. மோஸ்ட்லி வந்து ஃபர்னிச்சர் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டியூரபிளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிம்பர் இஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்? ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்லாம் என்னது? பேட்டு அந்த மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மல்பரி.
மல்பரி வுட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மல்பரி டிம்பர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலி இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டேப்லேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செர் வந்து என்னது ரொம்ப ஈஸியாக டீகே ஆயிரும், ஹார்டாக இருக்கும், ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். மோஸ்ட்லி இதோட யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, செர் வந்து டோர்ஸ், விண்டோஸ், அப்புறம் வந்து பேட்டர்ன் மேக்கிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். டீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கு, சுப்பீரியர் ஒர்க்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஓகேங்களா. ஸோ ஷிப் பில்டிங்க்கு, ஃபர்னிச்சருக்கு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சால்வுட் வந்து நமக்கு வந்து மெடிசனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஆயுர்வேதா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்பரி வந்து இப்போ நம்ம பார்த்து ஸ்போர்ட்ஸ் குட் யூஸ் பண்ணுவோம். சிஷம் வந்து உங்களுக்கு ஹை கிளாஸ் ஃபர்னிச்சருக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு, டெக்கரேட்டிவ் ஒர்க், இது எல்லாத்துக்குமே சிஷம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், plywood is obtained from. plywood வந்து நமக்கு காமன்லி அவைலபிள் டிம்பர்லேருந்து நமக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா, காமன் டிம்பர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் plywood. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து இதோட சோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வுட் ட்ரீ. அதாவது ட்ரீலேயே வந்து ஹார்ட்வுட் ட்ரீ, சாஃப்ட்வுட் ட்ரீன்னு ரெண்டாக பிரிப்போம். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வுட் ட்ரீலேருந்து தான் நம்ம ப்ளைவுட்லாம் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வுட் ட்ரீக்கு எக்ஸாம்பிள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன், ஸ்ப்ரூஸ், ஃபிர், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வுட்குள்ளே தான் வரும். இதில் தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி காமன்லி அவைலபிள் டிம்பர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ப்ளைவுட் வந்து கிடைக்கும். ஆர்ஆர்பி 2015 கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சீசனிங் ஆஃப் டிம்பர் இஸ் ரெக்யர்ட் டு. சீசனிங் ஆஃப் டிம்பர் எதனால பண்ணுறோம்? டு ரிமூவ் தி சாப் ஃப்ரம் டிம்பர். ஓகே, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் மெயின்லி சீசனிங் ப்ராசஸே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர் ஹேஸ் அன் ஆவரேஜ் லைஃப். ஸோ நமக்கு வந்து டிம்பரை வந்து மொத்தம் 3 கிளாஸாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் தென் தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 10 years இருக்கும் லைஃபு. செகண்ட் கிளாஸு 5 years ஆர்எல்ஸ் அதோட அதிகமாக இருக்கும், பட் லெஸ் தென் 10 years இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் கிளாஸ், இது பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர் கேட்டிருக்காங்க மோர் தேன் 10 years. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் இஸ் மேக்ஸிமம் when load applied is. எப்போ லோடு வந்து எப்படி அப்ளை பண்ணுறப்போ parallel to grain. ஓகேங்களா, அண்ட் இட் இஸ் மேக்ஸிமம் இன் டைரக்ஷன் parallel to grain. பாருங்கள், 2015 கேட்டிருக்காங்க. அகெயின் அதே கொஸ்டின் 2019 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து டிம்பருக்குள்ள அதோட எப்போ நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா when load applied is parallel to the grain of the timber. ஓகே, நார்மலி வுட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன? ஸோ ஸ்டோனோடது, சிமெண்ட்டோடது எல்லாமே பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி வுட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.54. ஓகே, இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து என்னது 2 to 4 times தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அ சாஃப்ட்வுட். ஸோ சாஃப்ட்வுட்டோட சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்போ பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து சாஃப்ட்வுட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா டியோடர் பற்றி அப்படியே ஒரு கண்டென்ட் பார்த்தோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டியோடர். ஸோ நார்மலாக டைப் ஆஃப் ட்ரீயில் 2 பிரிப்போம், எண்டோஜினஸ் ட்ரீஸ், எக்ஸோஜினஸ் ட்ரீன்ட்டு. எண்டோஜினஸ் ட்ரீனா க்ரோ இன்வர்டாக உங்களுக்கு க்ரோ ஆகும். எக்ஸோஜினஸ்னா க்ரோ அவுட்வர்ட்ஸ். ஓகே, எக்ஸோஜினஸில் தான் வந்து 2 பிரிப்போம், ஒன்று சாஃப்ட்வுட், ஹார்ட்வுட். சாஃப்ட்வுட்டுங்கிறது கானிஃபரஸ் ட்ரீ, ஹார்ட்வுட்டுங்கிறது டெசிடஸ் ட்ரீ. ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து டேபிள் காலம்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு பேசிக் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். இந்த எக்ஸாம்பிள்ஸும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the coarseness of the grains of a mineral is known as. coarseness of the grain of a mineral 2015 கேட்டிருக்காங்க. coarseness அப்படின்னாலே அதோட அந்த கிரெயினோட coarseness வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? texture. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், on the basis of durability test, Forest Research Institute of India, Dehradun, a tree is highly durable if its average life is more than
ஆவரேஜ் லைஃப் வந்து எதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டியூரபிள்னு சொல்லுவோம் அப்படின்னா 10 இயர்ஸ். ஆப்ஷன் பி. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஹை டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது பட் 10 இயர்ஸ் ரீச் ஆகலை அப்படின்னா அது மாட்ரேட், அதாவது செகண்ட் கிளாஸ் வுட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மாட்ரேட் சொல்லுவோம். 5 இயர்ஸ்க்கும் கீழே தான் இருக்குது அப்படின்னா அது லோ டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. Next question. A tight knot free from decay which is solid across its face and at least as hard as the surrounding wood. ஸோ நாட்டில் நிறைய நாட் இருக்குது. பங்க் நாட், பித் நாட், லூஸ் நாட், சவுண்ட் நாட் அந்த மாதிரிலாம். ஸோ சவுண்ட் நாட் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷன். ஓகேங்களா. ஸோ நாட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஃபேஸில் வெளியே வந்து நல்லா ஹார்டனாக இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு அதோட டீக்கே எதுவுமே பெருசாக வெளியே தெரியாது. இதோட எப்படி சொல்கிறது, ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட வெளியே தெரியாத மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A condition of timber during seasoning in which the different layers of food are under stress by being under compression across the grain, usually due to rapid surface drying in the kiln. Okay, so இதில் வந்து ஹார்டனிங் ஆக்சுவலாக மெயினாக என்ன சொல்லுவாங்க, கேஸ் ஹார்டனிங்னா என்னது, நமக்கு சீசனிங் டைம் அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து வச்சு அண்டர் கம்ப்ரெஷனில் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. மோஸ்ட்லி வந்து இதில் வந்து ரேபிட் சர்ஃபேஸ் ட்ரைங் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து கேஸ் ஹார்டனிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A layer of food formed during 1 year's growth in a timber which is called annual ring. அது க்ரோ ஆகி ஒரு வருஷத்துலேயே நமக்கு வந்து அந்த ஆனுவல் ரிங் வந்துடும். ஸோ அந்த ஒரு ரிங் வரும்போது தானே ஒரு வயசாகும் அந்த ட்ரீக்கு, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following timbers is suitable for making sport goods? ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ண கூட சொல்லியிருந்தேன். டியோடர்னா என்னென்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுதான் எங்கள் ஆப்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட் குட்ஸ்க்கு என்னென்னு அந்த டேப்லேஷனில் பார்த்தோம். ஆப்ஷன் ஏ மல்பரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு டியூரபிளாக இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட்லி இது வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு பேட்டு, ராக்கெட், ஹாக்கி ஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். A longitudinal crack which is usually normal to the annual rings in wood is called. அதாவது நமக்கு டிஃபெக்ட்ஸ் சொன்னல, டிஃபெக்ட்ஸ் வந்து டியூ டு நேச்சுரல் ஃபோர்ஸ்னால நமக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னா பேர்ல்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேர்ல்ஸ், சாரி கிளியராக தெரியுதான்னு தெரியல. பேர்ல்ஸ், அப்புறம் வந்து கேலஸ், ரின்கால், அப்புறம் பார்த்தோமே நாட், அதுவுமே ஒரு டிஃபெக்ட் தான். அப்புறம் வந்து ஃபாக்சினஸ், ட்ரக்சினஸ், கிராக், ஷேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஷேக்குங்கிறது ஒரு டிஃபெக்ட்டு. அதுலேயும் நமக்கு வந்து செக் ஆல்சோ ஒரு டிஃபெக்ட்டு. ஸோ லாங்கிடினல் கிராக் விச் இஸ் யூஸ்வலி நார்மல் டு தி ஆனுவல் ரிங். ஆனுவல் ரிங்க்கு நார்மல், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மெயின்லி வந்து உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் கால்ட் செக்ஸ். ஓகே, ஸோ இதோட அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸில் பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸில் ஆர்ஆர்பி ஜேஇக்கான புதிய பேட்ச் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். எல்லாமே அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகேங்களா. பிகாஸ் டிஃபெக்ட்ஸுங்கிறது ஒரு மெயின் ஏரியா, அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் எப்போவுமே. அதனால் அதை பற்றி இன்டெப்த்தாகவே அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். தி மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் அ வெல் சீசன்டு வுட். ஓகே, ஒரு வெல் சீசன்டு வுட்டாக இருந்துச்சுன்னா அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன இருக்கணும்? இதுவும் ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஸ்டின் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ 10 to 12%. அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி ஜேக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. டிம்பரே எஸ்எஸ்சி ஜேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிம்பர், பிரிக் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியாஸ். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஹெச்டிஎஃப். ஹெச்டிஎஃப்னா என்ன? ஆப்ஷன் ஏ ஹை டென்சிட்டி ஃபைபர் போர்டு ஆர் ஹை டென்சிட்டி ஹார்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹெச்டிஎஃபோட ஃபுல் ஃபார்ம்.
ஸோ இதோட உங்களுக்கு டிம்பருக்கான கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பிரிக்கை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸாக நான் முடிக்க அப்படியே டெய்லி நோட் எடுத்துகிட்டே வந்துக்குங்க. அந்த கொஸ்டின் வித் ஆப்ஷனோட எழுதினாலும் சரி, இல்லை ஆன்சர் மட்டும்னாலும் போட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் நைட் 9 o'clock அப்லோட் பண்ணுறேன்னா ஒரு 10 o'clock கிட்ட நீங்கள் எழுதிட்டு அன்றைக்கி ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான் 9 o'clock உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அது ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாகவே தரவாயிரும் அண்ட் ஆல்சோ கான்செப்ட்லேயும் கிளியராக இருப்பீங்க. பின்னாடி வந்து தனியாக உட்காந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைட் ரிவிஷனாக போயிட்டு இருக்கிறதுனால நிறைய மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பொறியாளர் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் எல்லாமே நான் தான் டீச் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஆர்ஆர்பி ஜேஇக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நான் தான் ரிப்ளையும் பண்ணுவேன். இன்னொரு நேம்லேருந்து வரும், பட் நான் தான் ரிப்ளையும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.